2 அமைச்சர்கள் நீக்கம் தொடர்பாக புதிய அமைச்சரவையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக பாஜகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்புல இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், அமைச்சரவையில இந்த மாற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாற்றம் இதற்கு முன்னால் எப்பவோ ஏற்பட்டிருக்க வேண்டிய மாற்றம். ஏனென்றால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பொன்முடி அவர்களை பார்த்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தோம். கட்சி பதவி மட்டும் நீக்கினால் போதாது. ஏனென்றால் அவர் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரதிநிதியாகத்தான் அமைச்சராக இருக்கிறார். அந்த தமிழகத்தில் உள்ள 50% மேல் பெண்களை இழிவாக பேசியவர் யாரும் மக்கள் பிரதிநிதியாக மக்களின் அமைச்சராக இருக்க முடியாது என்பதை தொடர்ந்து பாஜகவின் எல்லா தலைவர்களும் வலியுறுத்தி வந்தோம். அது இன்று நடந்திருக்கிறது. அவர் இந்த பிரச்சனை மட்டுமல்ல, இதற்கு முன்னால் ஊழல் குற்றச்சாட்டிலும் அவர் மீது வழக்கு இருக்கிறது. அதனால் தமிழகத்தில் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள், பெண்களை இழிவாக பேசியவர்கள் யாரும் பதவியில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி கொண்டிருந்தோம். இது தாமதமான எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரியான முடிவு என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு மீறி போர்ட்போலியோவே இல்லாத அமைச்சராக நீட்டிக்கப்படும் பொழுதெல்லாம் மக்கள் விரோதமாக இந்த எண்ணம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி முதல்வர் முடிவெடுத்தார் என்று சொல்ல முடியாது. சட்டம் முடிவெடுத்தது, நீதிமன்றம் முடிவெடுத்தது. வேறு வழி இல்லாமல் அவரை இன்று நீக்கி இருக்கிறார்கள். ஆக கட்டாயத்தின் பேரில் தான் இது நடந்திருக்கிறது. தானாக முதல்வர் இந்த முடிவை எடுக்கவில்லை. அதனால் தமிழக மக்களின் கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நீதித்துறை தான் இந்த முடிவை எடுத்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு வெற்றிருக்கக்கூடிய ஒரு கெடுவும், உயர் நீதிமன்றம் பொன்முடி மேல நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லிருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கைகள், இந்த ஒரு நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவரை அரசியல் வட்டாரத்துல அரசியல் நிகழ்வுகளை, இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நீங்க பார்த்துட்டீங்களா? அதாவது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் வெற்றி பெற்றோம் என்று இன்னைக்கு பாராட்டு விழா நடத்துகின்ற ஸ்டாலின் அவர்கள் உயர் நீதிமன்றத்தினால் பழி சுமத்தப்பட்ட அமைச்சர்களை இன்று பதவி நீக்கம் செல்லும் பொழுது பாராட்டு விழா நடத்திய அதேவர்கள் தங்களின் முக்கியமான கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மக்களுக்கு ஒப்புக்கொள்வார்களா என்று நான் கேட்கிறேன். வழக்காடு மன்றத்தில் ஒரு நிகழ்வுக்காக பாராட்டு விழா நடத்துவதும் இன்னொரு நிகழ்வுக்காக சும்மா இருப்பதும் எப்படி சரியாக இருக்கும்? அதனால இனிமேல் வருங்காலத்தில் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்குத்தான் நிகழ்வுகள் நகரும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் பதவியில் நீடிக்க முடியாது என்ற மக்கள் சக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதுதான் எனது கருத்து. அப்ப இந்த 2 அமைச்சர்களும் செய்தது தவறுதான் அப்படிங்கறத அரசை ஏற்றுக்கொண்டதாக இதனை நம்ம எடுத்துக்கலாமா? அரசு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான். அரசு ஏற்றுக்கொண்டது என்றால் இதற்கு முன்னாலேயே பெருந்தன்மையோடு நீக்கி இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு கூட்டு இழுத்து செல்லலாம், கடைசியில முடியாது என்றால் நீக்கிவிடலாம் என்ற நினைவு இருந்ததே தவறான நடவடிக்கை. மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியாது என்பதற்கு காலம் தாழ்த்தப்பட்ட இந்த நடவடிக்கை ஒரு சான்று என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஒருவர் தவறு என்றால் தவறு செய்தவரை முதலிலே நீக்கினால் அது மக்களுக்கு மரியாதை கொடுப்பதாக இருக்கும். கட்டாயத்தின் பேரில் நீக்கினால் அது மக்களுக்கு மரியாதை கொடுத்ததாக இருக்காது. மக்கள் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள். அடுத்த ஓராண்டுக்குள்ள சட்டப்பேரவை தேர்தல் வரப்போது, இந்த சட்டப்பேரவை தேர்தல் வரக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அரசியல் ரீதியா அது மிகவும் ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலை. இந்த நேரத்தில் திமுகவில இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அமைச்சரவையில் ஏற்பட்டிருப்பது திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இது யாருக்கும் ஆதரவா அமையும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா பின்னடைவை ஏற்படுத்தும். இன்றைக்கு பிரதானமாக 2 கூட்டணி என்று சொல்லும் பொழுது, ஒன்று திமுக கூட்டணி, ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி. அப்படி என்றால் அவர்களுக்கு பின்னடைவு என்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்குத்தான் அது லாபமாக அமையும் என்பது எனது கருத்து. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் பாரத தேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை அமைச்சர்கள் இருந்தால் கூட ஒரு அமைச்சர் மீது கூட 10 வருடங்களாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மத்தியில் ஆட்சி நடைபெறுகிறது என்றால் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டினால் 2 அமைச்சர்கள் பதவி விலகிறார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாகியும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத ஒரு பிரதானமான ஒரு கட்சி தமிழகத்திலும் கூட்டணியில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக மக்கள் அதற்கு வாக்களிப்பார்கள்.
மேடம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் மேல அடுத்தடுத்த நீதிமன்றங்கள் விதிக்கக்கூடிய அந்த உத்தரவு, குறிப்பாக அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை விடுவிக்கப்பட்டதெல்லாம் சென்று அப்படின்ற ஒரு உத்தரவெல்லாம் நீதிமன்றம் தற்போது அடுத்தடுத்து பிறப்பித்து வருகிறது. இதனையெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது மேடம்? இல்ல, இது நீதிமன்றத்தை நிச்சயமாக நாம நீதி வென்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு அமைச்சர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் ஏற்கனவே டாஸ்மாக் முறைகேடு என்ற உடனே பழிவாங்கும் நடவடிக்கை, இடி பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொன்னார்களே, இந்த ஏறக்குறைய 7 to 8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கிறது. வழக்காடு மன்றம் 8 அமைச்சர்கள் மீது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து எம்.ஆர். பன்னீர்செல்வம், சுப்பிரமணியம், அனிதா ராதாகிருஷ்ணன், எத்தனை பேர். ஆக பழிவாங்கும் நடவடிக்கை என்றெல்லாம் இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. உங்கள் பழிக்கு நீங்கள் அந்த நடவடிக்கைக்கு நீங்கள் செய்த பழிக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தான் நான் சொல்ல முடியும். மேடம், அமைச்சரவையில இத்தனை சலசலப்புகள், திமுகவில் அத்தனை குழப்பங்கள் இருக்கக்கூடிய நிலையில 200 வெல்வோம், இருமாப்போடு 200 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக தொடர்ந்து முன்வைக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க 200 எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க இன்னும் 10 மாதம் தான் இருக்கிறது. 10 மாதத்தில் இவர்களின் அமைச்சர்களின் வழக்கை நடத்துவது, அரசை நடத்த முடிகிறதோ இல்லையோ, 7-8 அமைச்சர்களின் வழக்கை நடத்துவதற்கு இவங்க நேரம் சரியாக இருக்கும். அப்ப மக்கள் மீது என்ன அக்கறை கொண்டு இருக்க முடியும்? அதனால 200 என்பதெல்லாம் அவர்களுக்கு கனவாகத்தான் போகும். மேடம், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி மேடம். கண்டிப்பா, நன்றி நன்றி. பாஜக மூத்த தலைவர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குமுதத்திற்கு நேரடியாக இணைப்புல வந்து தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்ளும் போது நீதித்துறை மூலமாக தான் இது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில எவ்வாறு இருக்கிறது என்பதை எல்லாம் நீதித்துறை வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு குட்டு, அந்த ஒரு கெடுதான் இந்த 2 அமைச்சர்களையும் நீக்கம் செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜி போல இன்னும் பலர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் தான். திமுக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருமாப்புடன் 200 என்ற ஒரு வாதத்தை, ஒரு கருத்தை அவர்கள் இனிமேல் முன்வைக்க முடியாது என்பதனை பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார்.